அடுத்து ஸ்பீச் ஆக்ட் தியரி. ஸ்பீச் ஆக்ட் தியரியை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான் அஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த புக்கில் இவர் ஃபஸ்ட்டு ஃபுல்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு எதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா ஹவு டு டூ திங்ஸ் வித் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரை தொடர்ந்து சில ஆர்டினரி லாங்குவேஜ் ஃபிலாசபர்ஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜான் சேர்லே அப்படின்றவர், ஹெச்பி கிரிஸ் அப்படிங்கிறவரெலாம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அனலைஸ் பண்ணணும். ஐசோலேட்டட் சென்டென்ஸோட மீனிங் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணும். ஒரு ஸ்பீச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பீச் ஆக்ட் அந்த இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது லாஜிக்கல் அபஷன், அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற ஒரு லாஜிக்கை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இதை தான் சொல்கிறாங்க டைப்ஸ், எத்தனை டைப்ஸ் அப்படின்ற மாதிரி வேரியன்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பீச் ஆர்ட்டில் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து லொக்யூஷன், இன்னொன்று வந்து இல்லொக்யூஷன். லொக்யூஷன் அப்புறம் ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து இல்லொக்யூஷன். ஃபஸ்ட்டு லொக்யூஷன் நம்ம பேசக்கூடிய பணியை வச்சு இருக்குது. ரெண்டாவது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட், ஆப்ஜெக்ட் வச்சு அப்புறம் சில ஒரு ஆப்ஜெக்ட் வச்சே நம்ம சொல்லணும். அப்புறம் நம்மளுடைய கணிப்பை சொல்கிறது, நம்ம கரெக்டானது கிடையாது, அதே மாதிரி தப்பானதும் கிடையாது, ஜஸ்ட் கணிப்பு. அப்புறம் வந்து பெர்ஃபார்ம்ட் அண்ட் இல்லொகேஷனரி, லாஸ்ட்டாக வந்து மாயமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கரெக்டான ஒரு விஷயம், ரெண்டாவது கரெக்டாகவும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரிடிகேட்டாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இதாக இருக்கிற ஒரு விஷயம், இல்லை கரெக்டாகவும் இல்லாமல் தப்பாகவும் இல்லாமல் ப்ரிடிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது ஒரு மாயையான ஒரு விஷயம். நாலாவது வந்து வஞ்சனையாக பேசுகிற ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் எப்படி நம்ம ஸ்பீச் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு லொக்கேஷனரி ஆக்ட் அப்படிங்கிறது லொக்கேஷனரி ஆக்ட்லேயே லொக்கேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃபிலாசபியாக இருக்கட்டும், இல்லை லாஜிக்காக இருக்கட்டும், அதையே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். இப்போ ஒரு ட்ரூவாக பேசுகிறோம் அப்படின்னா அது ட்ரூவாக தான் பேசுகிறோம், ஸோ நம்ம போல்டாக பேசலாம். அப்படி தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். அது வந்து கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். இதே ட்ரூ இல்லாத விஷயம், அதாவது லொக்கேஷனரியாக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், கொஷின் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம், ப்ராமிஸ் பண்ணலாம், வார்னிங் பண்ணலாம், ப்ரைஸிங் பண்ணலாம், தேங்கிங் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க என்னென்னா ஐ வில் லீவ் யூ டுமாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உன்னை விட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது ட்ரூவாகவும் இருக்கலாம், இல்லை அது இல்லொகேஷனரி ஃபோர்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. வெர்பல் அண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது உருவாய்க்கும். இப்போ ஐ வில் லீவ் யூ அப்படின்னா வார்ன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நான் உன்னை விட்டு போக போகிறேன்னு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அடுத்து வந்து அப்படி இல்லைன்னா ஏதோ ப்ராமிஸ் பண்ணுறது, இல்லை த்ரெட்னிங் பண்ணுறது, அது மாதிரி இருக்கும்ன்றாங்க. இது அதுக்கப்புறம் ஃபிலிசிட்டியோஸ்லி அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஃபிலிசிட்டியோஸ்லி அப்படின்றது ஒரு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வர வைக்கிறது, ஒரு ஆர்வத்தை தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபிலிசிட்டியில் வந்து வரும். அப்ராப்ரியேட் பண்ணுறது. இப்போ ஃபிலிஸ்லரி அப்படின்னா ஐ வில் கம் டு சி யூ டுமாரோ. இப்போ நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு உன்னோட அங்கிள் இல்லை யாராவது பிடிச்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. தான் ஃபெலிசிட்டியஸ்லியாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஸ்பீச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இவர் ஜான் அஸ்டின் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு ஜான் அஸ்டின். அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விதமான லொக்யூஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து கன்ஸ்டேட்டிவ்ஸ் அப்படின்றது, அப்புறம் பெர்ஃபார்மேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு விதமான இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா அது ட்ரூவாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபால்ஸாக இருக்கலாம். ஒன்று ஃபேக்டாக இருக்கலாம், இல்லை சும்மா ஸ்டேட் ஆஃப் அஃபயர்ஸாக இருக்கலாம். ஃபேக்டாக இருக்காட்டி சும்மா இதை சொல்லணும், ஒரு இமேஜினேஷன் ஏதோ ஒரு விஷயமா சொல்கிறோம், சும்மா நார்மலாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது பெர்ஃபார்மேட்டிவ் அப்படின்னா ஸ்பீச் ஆக்ட் ஸ்பீச் ஆக்ட்ஸ், அந்த ஸ்பீச் வந்து அதே மாதிரி ஆக்ட் பண்ணும். சம்திங் இப்போ கொஸ்டின் மாதிரியே ஆக்ட் பண்ணுறது, ப்ராமிசிங்காகவே ஒரு இப்போ ப்ராமிசிங்காகவே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறது, ப்ரைஸிங் பண்ணுற மாதிரியே பண்ணுறது, இதை பெர்ஃபார்மேட்டிவ். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ஷன் கொடுக்குறோம், அதை ஆக்ட் பண்ணுறோம்ல அந்த ஸ்பீச்சில். ஒன்றும் இல்லை, அது செய்கிறோமோ இல்லையோ, நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக நான் போய் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரண்ட் சார்ஜெலாம் எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிடுறேன், தண்ணி வந்து டெய்லி ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உண்மையோ இல்லையோ, நடக்குதோ நடக்கலையோ, அதை வந்து பெர்ஃபார்மேட்டிவாக நம்ம அதே மாதிரியே சொல்கிறது, அதுதான் பெர்ஃபார்மேட்டிவ். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதான் ஐ நேம் திஸ் ஷிப் த குவீன் எலிசபெத். நான் வந்து இந்த ஷிப்புக்கு நான் குவீன் எலிசபெத் வைக்க போகிறேன், வைக்கிறானோ இல்லையோ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஐ அப்பாலஜைஸ், ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி அவன் வந்து அப்பாலஜைஸாக கேட்கறது.
அப்புறம் ஐ கால் திஸ் மீட்டிங் டு ஆர்டர், ஒரு ஆர்டர் போடுறது, இந்த மீட்டிங் நீ வா அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறது. இந்த மாதிரியெல்லாம் அதே போல் அதே மாதிரியே அதே பாணியிலே பேசுறது. அடுத்து வந்து பெர்லுக்யூஷனரி ஆக்ட். பெர்லுக்யூஷனரி ஆக்ட் அப்படின்னா வார்ன் பண்ணுறது. அது அது வந்து வார்ன் பண்ணுறது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து நார்மலாக கொஸ்டின், ப்ராமிசிங், ப்ரைஸிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வார்னிங்கே நம்ம கொடுக்குறோம். பெர்லோக்யூஷனரி அப்படின்னா வார்னிங் கொடுக்குறது. ஐ எம் கோயிங் டு லீவ் யூ அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்போ பார்த்தா இதே மாதிரி தப்பு செஞ்சுட்டே இருக்கிறீங்க, சும்மா சும்மா என்னை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் வந்து நாளைக்கு லீவ் உங்களை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு வார்ன் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணணும், நாம நாளையிலேருந்து நம்ம அமைதியாக இருக்கணும், எந்த தப்பும் செய்யக்கூடாது. அதுதான் பெர்லோக்யூஷனரி அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மேட்டிவ். அதில் பார்த்தோம் ஸ்பீச் ஆக்ட் தியரியில் பெர்ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஆக்ட் பண்ணுறது. இதில் பெர்ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது டீகன்ஸ்ட்ரக்டிவ் தியரிஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃபிக்ஷனல் லிட்ரேச்சரில் எப்படி இருக்கணும்னா சீரீஸாக தான் இருக்கணும். சீரீஸாக இருக்கணும், அதை ஆக்ட் பண்ணக்கூடாது, சீரீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் அதான் அந்த கேரக்டர்னால் அந்த கேரக்டராகவே சீரீஸாக இருக்கணும். அப்புறம் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக சீரீஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த ஃபிக்ஷனல் ஒர்க்கில் அந்த ஆத்தர் வந்து எந்த மாதிரி நரேட் பண்ணியிருக்கலாம்னா ப்ரிட்டண்டாக நரேட் பண்ணியிருக்கலாம். மேபி அது இமேஜினேஷனாக இருக்கலாம், ஆனால் அது ட்ரூ மாதிரி காமிக்கிறது. சம்திங் இமேஜின் தட் சம்திங் ஆஸ் ட்ரூவாக இமேஜின் பண்ணுற மாதிரி அவர் காமிப்பார். அவ்வளோதான் இது.